வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோடைய ஷூட்டிங்காக இப்போ மூவி டீம் வந்து கேரளா ட்ரிவாண்ட்ரம் கிளம்பி போயிருக்காங்க. நேத்தி தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ட்ரிவாண்ட்ரமில் போய் இறங்கியிருக்காரு. ஸோ ஏர்போர்ட்டில் அவர் போய் இறங்கும் போது அங்கே அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய்க்கு கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நேத்தி தளபதி விஜய் வந்து ட்ரிவாண்ட்ரம் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ளைட்டெல்லாம் வந்து இவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க. எப்போ ஃப்ளைட்டு கிளம்புது, எப்போ ட்ரிவாண்ட்ரம் வந்து சேரும், எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அவரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ரசிகர் கூட்டம் ஏர்போர்ட்டுக்கு வெளில நின்று அவரை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. விஜய் ஸ்ட்ராம் ஹிட்ஸ் கேரளா அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நேத்திலிருந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று தளபதி விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின அந்த ஸ்டில்ஸாக இருக்கட்டும், கிளிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கேரளாவில் தளபதி விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது, பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நேற்று எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டிருக்காங்க, எதனால் இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் மறுபடியும் கேரளாவுக்கு தளபதி விஜய் வராரு. கடைசியாக அவர் எப்போ போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேலாயுதம் படத்துக்காக தான் கடைசியாக ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ அங்கே போய் கொடுத்தாரு. அவருடைய அந்த வேலாயுதம் ட்ரெய்லரை வந்து அங்கே போய் ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணார். ஸோ கொச்சினில் தான் வந்து அந்த ஒரு சின்ன இன்டர்வியூவும் ட்ரெய்லர் ரிலீஸும் நடந்துச்சு. அது 2011. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காவலன் ரிலீஸ் டைமில் அப்படின்னு நினைக்கிறேன் ஏஷியாநெட் அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் அவர் கலந்துக்கிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அமிதாப் பச்சனும் வந்திருந்தாரு. அமிதாப் பச்சன் கையால் தளபதி விஜய் அவார்டு வாங்கினாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2007 ஒரு தடவை கேரளாவில் அதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் அவர் கலந்துக்கிட்டாரு. ஸோ கடைசியாக 2011 அப்புறமா கேரளாவுக்கு தளபதி விஜய் வந்து போகவே இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2024 தான் கோட் படத்தோடைய ஷூட்டிங்காக இங்கிருந்து கேரளா ட்ரிவாண்ட்ரம் கிளம்பி போயிருக்காரு. ட்ரிவாண்ட்ரமில் இந்த கோட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து எத்தனை நாள் நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 19ஆம் தேதி, அதாவது இன்னிலிருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கோட் படத்துக்கான ஷூட்டிங் ட்ரிவாண்ட்ரமில் நடக்குது. எங்கே மெயினாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியம், அங்கே தான் வந்து மெயினாக ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய வெல்கம் பேனர்ஸ் தளபதி விஜய்க்காக அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. போஸ்டர்ஸ், பேனர்ஸ் எல்லாமே அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியமை தாண்டி வேற ஒரு சில லொக்கேஷன்லையுமே ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸ்ரீலங்கா போயிட்டு ஒரு சில போர்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா ஷெடியூலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இவங்க எந்த போர்ஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாங்களோ இப்போ அந்த போர்ஷன்ஸை தான் கேரளாவில் எடுக்கிறாங்க. கேரளாவுக்கு வந்து அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கேரளாவில் எடுக்க போகிற ஷூட்டிங் வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னுமே சொல்லப்படுது. கேரளா ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய படங்களை, மலையாள படங்களை அவங்க பயங்கரமாக விரும்பி ரசித்து பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு இணையாக நம்ம தமிழ் படங்களுமே அவங்க பயங்கரமாக ரசித்து பார்க்குறாங்க. ஸோ நிறைய தமிழ் படங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கேரளாவில் இப்போ வரைக்குமே கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய வெல் நோன் ஆக்டர்ஸ், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலகநாயகன், தளபதி, சூர்யா, விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ்க்கு அங்கே கேரளாவில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு படத்துக்கும் கிடச்சிக்கிட்டே வருது. அதில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை பிடிச்சிருக்கிற ஒரே ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தான். தளபதி விஜயை தாண்டி மற்ற தமிழ் நடிகர்களுக்கும் கேரளாவில் வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ தளபதி விஜய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் கேரளாவில் இருக்குது. சியான் விக்ரம்க்கு சூப்பரான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஆக்டர் தனுஷ், அஜித், அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து அங்கே ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் டாப்பில் இருக்கிறது அடாப்டட் சன் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தளபதி விஜய் மட்டும்தான். ஸோ தளபதி விஜய்க்கு எந்த படத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கேரளாவில் வந்து உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரே படத்தில் உருவாயிடலை. யாராலுமே ஒரே நைட்டில் ஒபாமாலாம் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை வருஷங்களாக அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எந்த ஒரு தளபதி விஜயோடைய படத்துக்கு கேரளாவில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்துக்கு தான். அந்த படத்துக்கு தான் கேரளாவில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அந்த படமாக இருக்கட்டும், படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. துல்லாத மனமும் துள்ளும் இங்கே நல்லா ஓடின படம் தான். இங்கே தாண்டி கேரளாலுமே வந்து நல்லாவே போயிருக்கு. அது இங்கே இருக்கிறவங்களுக்கே பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. துல்லாத மனமும் துள்ளும் மூவி டீமுக்கே ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா அப்படிங்கிறது நார்மல் ஆகிடுச்சு. பெரிய ஹீரோஸ் படங்கள் மேக்ஸிமம் எல்லா படங்களுமே பேன் இண்டியாவாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி பேன் இண்டியா ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலுமே இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. ஸோ ஓடிடியில் வரும்போது ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால
ஒவ்வொரு ஸ்டேட் ஆடியன்ஸாலையுமே ஈஸியாக எந்த ஒரு படத்தையுமே வந்து பார்த்துட முடியும். ஆனால் அந்த டைமில் வந்து அப்படி கிடையாது. ஒரு லாங்குவேஜில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜில் அந்த ஸ்டேட்டில் அந்த படம் நல்லா போகும். அதை தாண்டி மற்ற லாங்குவேஜ் மற்ற ஸ்டேட்லேயுமே நல்லா போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சில படங்களுக்கு ரொம்ப ரேராக தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி தளபதி விஜய்க்கு துல்லாத மனமும் துள்ளும் படம் மூலிமா கேரளாவில் ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சோ, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KS ரவிக்குமாரோடைய இயக்கத்தில் அவர் நடித்து ரிலீஸ் ஆன முத்து படம் மூலிமா ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து உருவாச்சு. முத்து படத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்குமே சூப்பர் ஸ்டார் வந்து பல படங்கள் நடிச்சிட்டாரு. ஆனால் இப்போவுமே நீங்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டார் நடித்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 படம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஒன்று வந்து முத்து, இன்னொன்று வந்து பாஷா. ஸோ முத்து படத்துக்கும் பாஷா படத்துக்கும் அங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் மற்ற ஸ்டேட் மற்ற கண்ட்ரிலுமே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அந்த வகையில் துல்லாத மனமும் துள்ளும் தளபதி விஜய்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கேரளாவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு படங்களுக்குமே அங்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து இங்கேயுமே பயங்கரமாக போச்சு. பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம். கேரளாலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி இந்த படங்களுக்கெல்லாம் கேரளாவில் சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. அதை தாண்டி போக்கிரிக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கேரளாவில் வந்து கிடச்சிருக்கு. தளபதி விஜய்க்கு அங்கே பெரிய ஃபேன் பேஸ் உருவானதுக்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக மலையாள படங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமான படங்களாக தான் இருக்கும். நம்ம தமிழ் படங்களில் இருக்கக்கூடிய மாஸ் கமர்ஷியல் பயங்கரமான சாங்ஸு, டான்ஸு, அந்த வைபெல்லாம் வந்து அவங்க படங்கள் இருக்காது. அவங்க வேற ஒரு ட்ராக் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய படங்கள் வந்து ரொம்ப யதார்த்தத்தை பேஸ் பண்ண படங்கள். நல்ல படங்கள் வந்து அவங்க இப்போ வரைக்குமே சூப்பராக கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க சினிமாவில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் எலமெண்ட்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ், கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு சினிமா அப்படிங்கிறது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்தது கிடையாது. ரொம்ப ரேராக தான் வந்திருக்கும். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சினிமா அப்படிங்கிறது அப்பப்போ ரொம்ப ரேராக தான் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு அவங்க ஒரு தனி ட்ராக்கை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் அந்த டைமில் தமிழ் சினிமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் சினிமா கொடுத்த படங்கள் எல்லாமே மாஸ் மசாலா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள படங்கள் தான். அதில் ஒரு சில நடிகர்களுடைய படங்களுக்கு நல்ல வரவேற்பு இங்கே கிடச்சிது. அதில் ஒரு நடிகர் தான் தளபதி விஜய். ஸோ தளபதி விஜயோடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்கும். காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஃபைட்டு, டான்ஸு, எல்லா பாட்டுமே வந்து செம்ம ஹிட் ஆகிடும். மெயினாக சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தளபதி விஜயோடைய ஃபிலிமோகிராஃபியில் அமைஞ்சிருக்கு. அவருடைய ஒவ்வொரு படம் சரியாக போகுதோ இல்லையோ அந்த படத்தில் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். மேபி இந்த விஷயங்கள்லாம் அங்கே கேரளா ஆடியன்ஸ்க்கு இவருடைய படங்கள், இவருடைய ஸ்டைல், இவருடைய டான்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க ஃபேன்ஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கேரளா ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் சினிமாவை மிஸ் பண்ணாங்க. அந்த கமர்ஷியல் சினிமாவை தமிழ் படங்கள் கொடுத்துச்சு. அதில் தளபதி விஜய் மட்டும்தான் கமர்ஷியல் படங்கள் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் கமர்ஷியல் படங்கள் தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குறிப்பாக ஏன் தளபதி விஜய்க்கு மட்டும் அவங்க ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கு, அதுக்கு வந்து காரணமே கிடையாது. ஒருத்தரை பிடிக்காததுக்கு வேணால் பல காரணங்கள் வந்து இருக்கலாம், பிடிக்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஸோ அப்படி தான் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் தளபதி விஜய்க்கு உருவாயிருக்கு. எந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் சூப்பர் ஸ்டார்ஸான மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், அவங்களுடைய படத்துக்கு ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமாக தளபதி விஜயோடைய ஒரு படத்துக்கு அங்கே ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போது கேரளாவோடைய டே 1 கலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மலையாள மூவிஸ் அப்படின்லாம் கிடையாது. டோட்டலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்போ தளபதி விஜய் நடித்து போன வருஷம் ரிலீஸ் ஆன லியோ படம் தான் இருக்குது. லியோ படத்தோடைய டே 1 கலெக்ஷன் கேரளாவில் வந்து 12 கோடி. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா யஷோடைய KGF 2 இருக்குது. 3வது இடத்துல தான் மோகன்லாலோடைய ஒடியன் படமே வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர வெறித்தனமான ரசிகர்கள் கேரளாவில் தளபதி விஜய்க்கு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தளபதி விஜய்க்கு ஒரு பிக்கஸ்ட் கட் அவுட் வச்சதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஃபேன்ஸ் தான். கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் நண்பன்ஸ் அப்படிங்கிற தளபதி விஜயோடைய ஒரு ஃபேன்ஸ் குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 175 ஃபீட்டுக்கு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆன டைமில் சர்க்கார் படத்தில் தளபதி விஜயோடைய ஒரு ஸ்டில்லை எடுத்து ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு கேரளா ஃபேன்ஸ் வந்து தளபதி விஜய் மேலே வச்சுருக்காங்க. அது என்றைக்குமே வந்து மாறாது. இந்த கேரளா ஃபேன் பேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த தளபதி விஜயோடைய படம் எது? எந்த டைமில் போய் பார்த்தீங்க? எந்த படத்துலேருந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆனீங்க? அவருடைய படங்களில் எது உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.